அன்பார்ந்த தமிழகத்திலிருந்து தேசம் முழுவதுமாக பரவி உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஓட்டுநர் சொந்தங்களே, தமிழகத்தின் அனைத்து ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் ஓட்டுநர் உரிமைக்குரல் விமலேந்திரனின் பணிவான வணக்கம். அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த முறை இந்த பிஎன்எஸ் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை எதிர்த்து முதலாவதாக ஒரு போராட்டத்தை டெல்லி ஜந்தர் மந்தரில் முன்னெடுத்தோம். அதற்கு பிறகு இரண்டாவது முறை போராட்டம் முன்னெடுத்த பொழுது அந்த இடத்திலே அனைத்து தில்லியில் கலந்து கொண்ட அனைத்து சங்க நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டனர். அதற்கு பிறகு இந்த ஒன்றிய அரசானது இந்த செய்தியை அறிந்து இதை முன்னிட்டு இந்த சட்டம் வராது என்கின்ற அடிப்படையில் ஒரு பொய்யான இதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு பொய்யான தகவலை எல்லாம் செய்தி ஊடகங்கள் வழியாக உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் மூலமாக எல்லாம் இந்த தகவலை வெளியிட்டனர். ஆனால் இதில் ஒரு விடயம் என்னவென்றால், கடைசி வரை இந்த போராட்டங்கள் இருந்த பின்பும் இன்று வரை இந்த மத்திய அரசு எந்த ஓட்டுநர் சங்க ஆளுமைகளையும் அழைத்து இதை சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாக இல்லை. எங்களை அழைத்து அவர்கள் பேசவும் விரும்பவில்லை. ஆகையால் இந்த முறை ஒரு மாபெரும் புரட்சி தேசத்தின் தலைநகரான டெல்லியில் வெடித்திருக்கிறது. அது என்னவென்றால், வருகின்ற 22, 23 அன்று ஒரு மாபெரும் போராட்டம் டில்லி நகருக்குள் நுழையக்கூடிய அனைத்து பாதைகளும் சக்காஜாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள் அகில இந்திய ஓட்டுநர் சங்க ஆளுமைகள். ஆகையால் இந்த முறை இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டமானது இதை சார்ந்து அரசு ஓட்டுநர் சங்க ஆளுமைகளை அழைத்து பேசாவிட்டால் ஒரு மாபெரும் தேசம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டம் தேசம் முழுவதுமாக சக்காஜாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு போராட்டம் வெடிக்க இருக்கிறது. அதை அனைத்து தமிழகத்தின் ஓட்டுநர் சங்க ஆளுமைகளுக்கும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வருகின்ற 22, 23 தேதி நடக்க இருக்கும் போராட்டத்திற்கு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த அகில இந்திய ஓட்டுநர் சங்க ஆளுமை. இந்த போராட்டத்தில் சுமூகமாக ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளை அழைத்து இந்த மத்திய அரசு பேசாவிட்டால் கட்டாயம் தமிழகத்தை சார்ந்தும் மாபெரும் புரட்சி வெடிக்கும் என்பதை அகில இந்திய ஒருங்கிணைப்புகளுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம், ஒத்துழைப்பு கொடுப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறோம். ஆகையால் இந்த தில்லியில் நடக்கக்கூடிய செய்திகளை அவதானிப்போடு அனைத்து ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளையும் கேட்டறிந்து காத்திருக்கும்படி அன்புடன் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டுநர் உரிமைக்குரல் விமலேந்திரன்.